அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திடீரென காதுக்கு வந்த மரண செய்தி. நடிகர் ரஜினிகாந்த் கவலைக்கிடம், இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திடீரென 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறை சுயற்பட்டு இருந்தது இல்லையா. அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருக்கு மூச்சு திணறல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயற்பட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துடைய வீடுகளிலும் திரையுலகம் திரண்டு வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன தான் நடக்கு அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் அதில் ரஜினிகாந்த் அவர்கள் சீராக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஐசியூவில் தான் 3 நாட்களாகவே 4 நாட்களாகவே இன்னையோட பார்த்தீங்கன்னா 4 நாட்களாக ஐசியூவில் தான் இருக்கார். அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திரையுலகமே பெரும் கதறி அழுது ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே கதறி சோர்ந்திருக்கிற நிலையெல்லாம் அவருடைய வீட்டுக்கு முன்பு போலீஸார் பார்த்தீங்கன்னா குவிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா. தமிழகத்தை முழுவதுமே அவர் ரசிகர்கள் தான் இருக்காங்க. இவருக்கு ரசிகர் பட்டாளம் எக்கச்சக்கமான பட்டாளம் இருக்குது. இருந்தாலும் இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அவருக்கு வயதும் ஆகிடுச்சு. இருந்தாலும் இவருடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை ஏற்பட்டிருக்கு, அடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. அனைத்து நரம்புகளும் வீக்கங்கள் ஏற்பட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்று இரவுலேயே மூச்சு திணறல்கள் மேல் மூச்சு எடுத்துகிட்டு இருக்கிறதாக ஒரு பரபரப்பான செய்தியை தான் மருத்துவமனை வெளியிட்டு இருக்காங்க. இருந்தும் மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் மேலே இருக்கங்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்டே சொல்லியிருக்க நிலையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா அனைவரையும் எதிர்பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பி வருவாரா அப்படின்றத பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய உடல்நிலை சோதனைகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்க நிலையெல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவருடைய நரம்புகளிலும் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் இருந்து வருகின்ற நிலையில் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களை தமிழக மக்களுக்கு மீண்டும் திரும்பி வருவாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.